ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி பாசிட்டிவான கொஸ்டின்ஸ் கேட்குறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் நெகட்டிவான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த நெகட்டிவான சென்டென்ஸ்லேருந்து எப்படி நெகட்டிவான கொஸ்டினாக உருவாகுது அப்படின்றது தான். இப்போது அவன் சாப்பிடவில்லைன்ற வார்த்தை அவன் சாப்பிடவில்லையா அப்படின்னு கேட்டால் அதுதான் என்னது? கரெக்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவான கொஸ்டின் கேட்குறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை எப்படி பேசணும் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டிட் நாட். அதுதான் இங்கே நம்ம சேர்த்து டிடன்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். டிடன்ட்டுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் வரணும், சப்ஜெக்ட்க்கு அடுத்தது வேர்ப் வரணும். இங்கே இருக்க வேர்ப் என்ன வேர்பாக இருக்கணும்? கண்டிப்பாக V1 வேர்பாக தான் இருக்கணும். இப்போது இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ போகவில்லையான்னு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காங்களான்னு. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா நீ போகவில்லையா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வில்லையா அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? கரெக்ட், டிண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். டிட் நாட் அப்படின்றத சேர்த்து டிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். அது பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்கலையா அப்படின்னு கேட்குறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சப்ஜெக்ட். இங்கே எது சப்ஜெக்டு? நீ அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அப்போ நீ அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? யூன்னு சொல்லுவோம். அடுத்தது இங்கே இருக்கிற வேர்ப் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே போகிறது தான் வேர்பு. இப்போ நம்ம V1 வேர்பு தானே போடணும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலுமே நம்ம ஆல்ரெடி டிட் நாட் அப்படின்ற அந்த டிட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டதால அகைன் நம்ம V2 வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. போகிறதுக்கு கோன்றது தான் V1 வேர்பு. நீ போகவில்லையா? Didn't you go? இதை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போவே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு இப்போவே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.